தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 18:41. நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். மனிதரின் மனநிலைகளை உணர்ந்திருக்கிறார், உணர்வு நிலைகளை உணர்ந்திருக்கிறார். அப்படி சாதாரண மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகின்ற மனிதர்களின் உணர்வு உள்ள உடல் மனநிலையை உணர்ந்து கொண்டு அவர்களிடத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நம் எல்லோரிடத்திலும் இப்படித்தான் கேட்க ஆசைப்படுகிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பது எதுவாக இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பது, ஆண்டவரே, நான் உமக்கு ஏற்ற நல்ல மகனாக ஆசீர்வாதமான உம்முடைய திருச்சட்டங்களை உண்மையாக ஏற்று கடைபிடிக்கின்ற மகனாக மாற வேண்டும். உம்முடைய கட்டளைகளிலிருந்து பிறழாமல் உம்முடைய கட்டளைகளிலே அதை கடைபிடித்து நடக்கின்ற உண்மையான சீடராக மாறுவதற்கான அந்த ஒரு தாகத்தை, அந்த ஏக்கத்தை எனக்குள்ளே புகுத்துவீராக. இந்த ஒன்றை ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட ஒன்றை ஆண்டவரிடத்தில் முறையிடுகின்ற பொழுது, ஆண்டவர் அதை ஆசீர்வாதமான ஒன்றாக பார்க்கிறார். இது ஆண்டவரால் விரும்பப்படுகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னிடத்தில் நான் என்ன உம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்று கேட்கிறீர். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் நான் உமக்கு ஏற்ற சாட்சியாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆண்டவரே, அதற்கான வரத்தை என்னிலே பொழிவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.